வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருப்பதியில மிக மிக முக்கியமான பிரச்சனை ஒண்ணு. இப்ப தெலுங்கு தேசம் கட்சி, இப்போ உள்ள ஆளுங்கட்சியா இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சி முதல்வர் சந்திரபாபு நாயுடு 2 நாளுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாரு. அதாவது திருப்பதியில கொடுக்கக்கூடிய லட்டுல வந்து மாமிச கொழுப்பு கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இது ஜெகன்மோகன் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கான ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அது சம்பந்தமான ஆதாரத்தோட நேத்தி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் வந்து அறிவிச்சிருக்காரு. சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்த வெங்கட்ரமணா ரெட்டி அப்படிங்கிறவரு நேற்று ஈவினிங் வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காருங்க. ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலத்துல திருப்பதி லட்டுக்கு சப்ளை பண்ண நெய்யில மீன் எண்ணெய் கலந்துருந்தது, மாமிச கொழுப்பு கலந்துருந்தது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத சந்திரபாபு நாயுடு ஒய்எஸ்ஆர் ஆட்சி நடக்கும்போதே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த சம்பந்தப்பட்ட காலத்துல உபயோகப்படுத்தப்பட்ட நெய்யை லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. லேபுக்கு அனுப்பிச்சு ரிப்போர்ட் வாங்கிட்டு அந்த லேப் ரிப்போர்ட்டோட நேற்று அந்த வெங்கட்ரமண ரெட்டி அப்படிங்கிற ஒரு பிரமுகர், தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்த பிரமுகர் வந்து அறிவிச்சிருக்காரு. பிரஸ்ல இதை வந்து டைரக்டா அறிவிச்சிருக்காரு. ஒய்எஸ்ஆர் ஆட்சி நடந்துட்டு இருந்த காலத்துல திருப்பதியில செய்யப்பட்ட லட்டுல மாமிச கொழுப்பு கலந்திருந்தது, மீன் எண்ணெய் கலந்திருந்தது. அதாவது டைரக்டா அது கலக்காம லட்டு தயாரிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட நெய்யில இந்த மாதிரி பொருட்கள்லாம் கலந்துருந்தது. இதுக்கு காரணம் வந்து ஒய்எஸ்ஆர் ரெட்டி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அறிவிச்சிருக்காரு. இந்த மாமிச கொழுப்பு விவகாரத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதான் இதற்கான உண்மை கரெக்டா வெளியே வரும் அப்படின்னு சொல்லி ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஒய்எஸ் ஷர்மிளா அவங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையில சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி எல்லாருமே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பதியில இந்த மாதிரி ஒரு லட்டு பிரசாதங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரபலமான விஷயங்க. நம்ம காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க டிடிடில. அவ்வளவு சிறப்பான இந்த லட்டு பிரசாதத்துல இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயம் இருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு பக்தர்களுக்குலாம். நேத்துல இருந்து ரொம்ப பரபரப்பா இந்த நியூஸ் போயிட்டு இருக்குங்க. இதுல வந்து அவங்க சந்திரபாபு நாயுடு முதல்ல சொல்லும் பொழுது கலந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆதாரமா அது சொல்லல. பட் நேத்து ஆதாரத்தோட சொல்லிட்டாங்க. லேப் ரிப்போர்ட்டை கையில வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. பிரஸ்ஸும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. திருப்பதி லட்டு தயாரிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட நெய்யில, வேற எதுலையும் தனியா கலக்கலைங்க. அந்த நெய்யில வந்து மீன் எண்ணெயும் மாமிச கொழுப்பும் அது கலந்துருந்தது. அந்த நெய்யை தான் யூஸ் பண்ணி லட்டு தயாரிச்சிருக்காங்க. இது வந்து ஒய்எஸ்ஆர் பீரியட்ல நடந்தது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம்னு தெரியல. ஏன்னா திருப்பதி லட்டு செய்யறதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சாரமா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஆளை எடுத்தாங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. போன வருஷத்துல அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை வெடிச்சுது. லட்டு தயாரிக்கிறதுக்கு வந்து வைணவர்கள் மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக ஆள் எடுத்தாங்க. திருப்பதியில இந்த மாதிரி ஆள் எடுக்கிறதுக்காக ஒரு ஏஜென்சி ஒன்று இருக்கு. அந்த ஏஜென்சி கொடுத்த விளம்பரத்துல திருப்பதி லட்டு செய்யறதுக்கு வைணவர்கள் தேவைப்படுறாங்க, அவங்க மட்டும் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போடுறதுனால பெரிய போராட்டமே வெடிச்சுதுங்க. அவங்க மட்டும் தான் செய்யலாமா, மற்றவங்களாம் செய்யக்கூடாதா, அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி செய்ய முடியுமா, மற்ற சாதாரண செஞ்சவங்களாம் என்ன, மற்றவங்களாம் செஞ்சா என்னன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமே வெடிச்சுது. அது சொந்தமா டிடிடி வந்து நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா நாங்கள் செய்கிறோம், ரொம்ப ரொம்ப புனிதமாக செய்ய வேண்டியிருக்கு, அதனால வந்து நான் அந்த மாதிரி லட்டு தயாரிக்கிறது மட்டும் அவங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நடைமுறையிலும் இருக்குங்க. இன்னை வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணுறதுக்காக அவங்க மாற்றிக்கல. லட்டு தயாரிக்கிறதுக்கு மட்டும், அதை செய்யறதுக்காக மட்டும் வைணவர்கள் மட்டும்தான் செய்வாங்க. அவ்வளவு சுத்தபத்தமா இருக்கணும், அவ்வளவு ப்ராப்பரா ஆச்சாரமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருந்தாங்க. அவ்வளவு ஆச்சாரமா, அவ்வளவு வைணவர்கள் மட்டும்தான் செய்யப்படும் அப்படின்னு வைணவர்கள் மட்டும்தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லட்டுல இந்த மாதிரி ஒரு மாமிச கொழுப்பு, மீன் எண்ணெய்லாம் கலந்துருந்தது அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குங்க. கேட்குற எனக்கு மட்டும் இல்லை, இந்த செய்தி கேள்விப்படுற எல்லா பக்தர்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும் அது. இது வந்து ஒரு நார்மலா இந்த மாதிரிலாம் அப்பப்போ ஒரு ரூமர் கிளம்பும், அங்கங்க சொல்லுவாங்க. பட் இதுக்கான ப்ரூஃப்லாம் எதுவும் கிடைக்காது. சும்மா சொல்லுவாங்க, அப்புறம் அதோட மறந்துடுவாங்க. வேணும்னே கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருவாங்க. பட் இந்த தடவை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து ப்ரூஃபோட நிரூபிக்க பார்க்குறாங்க. இப்ப இந்த மாதிரி நடந்தது. அப்ப சப்ளை செய்யப்பட்ட நெய்யில மீன் எண்ணெயும் மாமிச கொழுப்பும் கலந்துருந்தது, லேப் ரிப்போர்ட்ல உறுதியாயிருக்குன்னு சொல்லி இப்ப அந்த வெங்கட்ரமண ரெட்டி அப்படிங்கிற ஒரு பிரமுகர் சொல்லியிருக்காரு. இதையே வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல சந்திரபாபு நாயுடு அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் இதோட நிலைமை என்ன ஆகுங்கிறது தெரியல. இந்த திருப்பதி லட்டுவை பற்றிய ஒரு பார்வை. திருப்பதி கோயிலில் 1715ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக இந்த லட்டு வழங்கப்படுது. இந்த புகழ்பெற்ற திருப்பதி லட்டு கல்யாண ஐயங்கார் அப்படிங்கிறவரால தான் உருவாக்கப்பட்டதுங்க. அது கடலை மாவு, முந்திரி, ஏலக்காய், நெய், சர்க்கரை, கல்கண்டு, அப்புறம் உலர்ந்த திராட்சை இதெல்லாம் கொண்டு தான் தயாரிக்கப்படுது. 40 கிராம், 175 கிராம், 750 கிராம் அப்படின்னு 3 அளவில் தயாரிக்கப்படுதுங்க. 40 கிராம் லட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக இலவசமாக கொடுக்கப்படுது. கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்பொழுது சின்ன லட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் 40 கிராம் லட்டு. அது வந்து பக்தர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுது. அதுக்கடுத்து 175 கிராம் லட்டு வந்து 50 ரூபா அப்படின்னு விநியோகிக்கப்படுது. அதுக்கு அடுத்த உள்ள 750 கிராம் லட்டு தான் 200 ரூபான்னு சொல்லி மால் லட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் விநியோகிக்கப்படுதுங்க.
இந்த திருப்பதி லட்டுக்கு வந்து 2008ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. அதாவது காப்புரிமை. இதுக்கு வந்து 2008ல தான் வழங்குனது. திருப்பதி லட்டு அப்படிங்கிற பேர்ல தான் இதுக்கு காப்புரிமை வாங்கியிருக்காங்க. இந்த திருப்பதி லட்ட பார்த்தீங்கன்னா, என்னைக்கு விநியோகிக்கிறாங்களோ, அதுலேருந்து அடுத்த 15 நாள் வரைக்கும் இத சாப்பிடலாம். கண்டிப்பா இது 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது அப்படிங்கிறது தான் இந்த லட்டோட தரங்க அது. மகா பிரசாதம் அப்படின்னு வழங்கப்படுற ஒரு திருப்பதி லட்டுல இந்த மாதிரி ஒரு மாமிச உணவு கலந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான, அதே சமயம் வருந்தத்தக்க விஷயங்க அது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு பெருமாளை தான் வேண்டிக்கணும். வேற ஒண்ணும் வழி இல்ல. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி டிடிடி அப்டேட்ஸோட மறுபடியும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.